Hi, hello everyone, my dear guys. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கரெக்டாக என்னோடய டிஷர்ட்டு பிடிச்சி கடிச்சிடுச்சு. இல்லைனா ஆக்சுவலாக எனக்கு இது ஐடியாவே இல்லை, விட்டுருப்பேன். என்னென்னா பக்கத்தில் வந்துச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் ஆள் போட்டிருப்பாரு. அதான் என்கிட்ட விளையாடாத மதன் ஜென்ஷன் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படாதவங்க அப்படின்றதுக்காக தான். எனக்கு மட்டும் இன்னும் பயம் கிடையாதா அப்படின்றது தான். பார்த்துக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா பயப்படாமல் துணிச்சலாக இருக்கணும். இப்போ இங்கே வச்சு சவுண்டு கொடுத்துருந்தீங்கன்னா காய்ச்சி விட்டுடலாம். நான் கண்டிப்பாக நான் வந்து இதை பிடிச்சிடலன்னா இப்போயே சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக கிணத்துக்குள்ள விழுந்துருக்கும், அப்புறம் இறந்து தான் இருக்கும், வெளில வர முடியாமல். அதான் நான் பிடிச்சேன், மெயின் காரணம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம ஒரு அடுத்து அழகாக விட்டுடலாம். இப்போ போராஜா guys. கிளம்பலான்ற நேரத்தில் ஏதோ ஒன்று படப்படன்னு அடிச்சுட்டு ஓடின மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நரிலாம் இருக்குமான்னு தெரியல. அப்படி இருந்த நேரம் இந்நேரம் கண்டிப்பாக என்ன தாக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. குட்டியாக ஒரு உருவம் மாதிரி ஒன்று பார்த்தப்போ ஃபோன் போல வருது. நெட்வொர்க் ப்ராப்ளம்.
ரிங் போகுது ரிங் போகுது ரிங் போகுது ரிங் போகுது ரிங் போகுது ரிங் போகுது ரிங் போகுது. ஹலோ அண்ணா. சொல்லுப்பா. என்னப்பா அண்ணா கேட்குதா? ஹலோ. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. என்னப்பா நெட்வொர்க்கு கிடைக்கல? ஏன்னா எனக்கே சுத்தமாக கிடைக்கலன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா. இது வந்து அவங்க வந்துட்டாங்களா கேட்டுகிட்டே இருக்கேன்ப்பா. நான் முடிஞ்சதா இல்லையா உனக்கு? இல்லை முடிஞ்சிடுச்சுண்ணா. எனக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் சும்மா ஃபோன் பேசிட்டுன்னு சொல்லுங்கள். அந்த பந்தத்தை கொளுத்துட்டியா? பண்ண எனக்கு கொளுத்துல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நான் முன்னாடி என்ன சொன்னேன், நான் போன உடனே அந்த பந்தத்தை கொளுத்துப்பா, கொளுத்திட்டு மற்ற வேலையை பாருன்னு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. சரி நான் கொளுத்துறேன். எனக்கு ஒரே சொல்லியிருக்கேன். அவங்க வேறு அங்கே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரகசியமாக கேட்குறாரு. போனாங்களா வந்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணேன். இங்கே யாராவது வந்து இந்த கொல்லியில் தங்குறவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு கேளுங்க. ஹலோ. நைட் வேலையில் தங்குறவங்க அந்த மாதிரி. ஹலோ அண்ணா கேட்குதா? ஹலோ ஹலோ. என்ன கட்டாக கேட்குது? இப்போ ஓகேவா? அது கொஞ்சம் ப்ளூடூத் இதுவாக இருக்குது. ஓகேப்பா. சரிண்ணா. இங்கே வந்து யாராவது வந்து அந்த கொல்லி வேலை செய்கிறவங்க இல்லை யாராவது ஒரு பர்சன்ஸ் யாராவது இங்கே இருக்காங்களா? அங்கெல்லாம் 5 மணிக்கு மேலே யாருமே போக மாட்டாங்கப்பா. அது ரொம்ப மோசமான இடம் பாது. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லைண்ணா இப்போ நான் கண்ணால் பார்த்தேன்னா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு குட்டியாக ஒன்று. கண்டிப்பாக அங்கே மனுஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறத கேளு. நீ முதல்ல அந்த பந்தத்தை கொளுத்திட்டு ஒரு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணிட்டு வந்துடு. ரொம்ப ரிஸ்க்கு. அங்கே நான் போகாதுன்னு சொல்கிறேன், நீ கேட்கவே மாட்டேன். நீ இப்போ 10 நிமிஷம் சொல்லிட்டு நீ போயிட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. இது வரைக்கும் நீ அங்கேருந்து எனக்கு கால் பண்ணல. நான் இவ்வளோ நேரம் எதுவுமே பண்ணல. நான் சைலண்டாக உட்காந்து பேசிட்டு தான் இருந்தேன். நான் சரி வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கிளம்புன்னு பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் இப்போ நான் கண்ணால் பார்த்தேனே. ஓகே சரி இப்போ சரி ஓகே ஒரு விஷயம். நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேண்ணா ப்ளீஸ். ஓகே. நீ அந்த பந்தத்தை கொளுத்து போகும்போது நீ இல்லைன்னா நான் கொளுத்துறேன். அங்கே இருக்காத. கிளம்புறேன். ஓ காய்ஸ், எனக்கு கிளம்பலான்ற நேரத்தில் எனக்கு வந்து இப்போது காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இவ்வளோ நேரம் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது. நான் என்னமோ ஒன்று இப்போ நான் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க முடியல என்னால். நைட் விஷன் கேமரா வந்து அங்கே இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் நான் பார்த்தேன். இப்போது என்னால் கிளியராக வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அந்த ஒரு உணர்வை. காய்ஸ் சத்தியமாக கெஸ் பண்ணவே முடியல என்னன்னு. ஏதாவது விலங்கா இருக்குமான்னு தெரியல. இங்கே 2 விஷயம், ஆள் கிடையாது, சைக்கோ கிடையாது. ஸோ விலங்கா இருந்தால் தான் எஸ்கேப் ஆகணும். பட் இந்த மாதிரி இடத்துல என்ன இருக்கும், என்னமா இருக்கும்? நரி கிடையாது. என்னவா இருக்கும்? காய்ஸ் அழுகுறாங்க. காய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? காய்ஸ் ஒரு வாய்ஸ், ஒரு லேடிஸ் வாய்ஸா என்னன்னு தெரியல, அழுகிற வாய்ஸ் கேட்குது. என் கண்ணில் பாருங்க, திடீர்னு கண்ணில் தண்ணி வருது. என்னன்னு தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபீல் நான் அனுபவிக்கிறது. காய்ஸ் கேட்குதா? இங்கே யாராவது இருக்கீங்களா? கண்ணில் தண்ணி வருது, என்னன்னு தெரியல. அதே மாதிரி காய்ஸ் ஃபர்ஸ்ட் டைமு திரும்பவும் என்னோடய உடம்பு வந்து ஒரு மாதிரி என்னை மாரி யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு நான் உணர்றேன். நான் இந்த இடத்த விட்டு எப்படி நகரும் தெரியல. ஃபஸ்ட்டு ஓகே காய்ஸ், பந்தத்தை ஏற்றுவோம். காய்ஸ் பந்தம்
நான் இப்போ வரையுமே இதை பண்ணாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:30 மணிலேருந்து இருக்க, மணி 1 ஆகுது. இவ்வளோ நேரம் வெயிட் எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஒருவேளை என்னோட ஒரே சின்ன சிம்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தவக்கில் சவுண்ட் காத்துறது வந்து அதுவும் ஒரு விதமாக வந்து அந்த ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுது. பட் இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தேன். நான் உட்காண்டிருந்த இடத்துல நைட் விஷயம் அவளை செக் பண்ணுங்க. ஓகே, இது இருந்தால் எப்படின்னு தெரியல எனக்கு. பார்க்கலாம். Guys, எனக்கு முடிய நேரம் இருக்கு guys. யாரா இருக்கீங்களா? என்கிட்ட நெருப்பு இருக்கு. காய்ஸ் எவ்வளோ நோட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆகி தொலை. இங்கே சவுண்ட் கேட்டு பார்க்குறேன்ல. காய்ஸ் கவனம் நோட் பண்ணுங்க. காய்ஸ் இங்கே தான் கேட்குது. இங்கே தான் கேட்குது. இது என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது கூட.
உயிர் போனாலும் பரவாயில்ல, சத்தியமாக என்ன கண்டுபிடிக்க விட மாட்டேன். காய்ஸ், அவர் அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆடியோ வந்திருக்கு. ஏதோ சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது. அவரோட ஆடியோ கேட்போம். சரி, ஓகேண்ணா. நான் கிணத்துக்குலாம் போகல, பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கண்ணா. நீங்கள் இறந்து எத்தனை பேர்? அது மட்டும் எனக்கு ஒன்று. ரெண்டாவது அவங்க பேர் எனக்கு வேணும். பேர் எனக்கு வேணும். இங்கே நான் ஃபுல்லமாக ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அது என்னென்னு தெரியல. நான் அங்கெல்லாம் போயிட்டுருந்தேன். நீங்கள் பயப்படாதீங்க, அவருக்கு சொல்லிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் சொல்லுங்கள் அவர்கிட்ட. பேர் மட்டும் முடிஞ்ச சீக்கிரமாக அனுப்பிடுங்க. நான் அவருக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ ஒரு விஷயம் என்னென்னு தோணுதுன்னா, இங்கே யாரோ இருக்காங்களா இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது அப்படி நான் நினைக்கிறேன்னு தெரியல. எனக்கு கேட்டால் அப்படி இதுவே நான் நினைக்க மாட்டேன். நினச்சதில்லை. எங்கே போனாலும் நம்ம அந்த எண்ணத்தை நம்ம மாற்றக்கூடாது. போல்னஸ் எப்பயும் நான் வெளில வரக்கூடாது. ஆனால் எனக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கே என்னமோ ஒரு சமயம் தான் இருக்கிற மாதிரியே. இந்த நேரத்தில் பறவைங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. போயிட்டு ஐ மீன் அந்த அப்படி வருது. பார்த்தீங்களா? இது ஆமையா என்னன்னு தெரியல. நான் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களாப்பா?
காய்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் கூட. நான் கீழே நம்ம பார்த்தோம், கீழே போய் பார்க்க போகிறப்போ என்ன நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் எப்படி இறங்குறதான்னு தெரியல எனக்கு. இப்போ லாஸ்ட் டைம் இதில் தான் ஏற்றினாங்க. வேறு ஏதாவது வழி இருக்குமா? ஓகே பக்கா. காய்ஸ் கோச்சிக்காதீங்க, பயப்படாதீங்க. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். நான் இங்கேருந்து போகணுன்னு ஒன்று இங்கே என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இங்கேருந்து ஒரு நிமிஷம் நான் நகர மாட்டேன். இதுக்கப்புறம் தடிக்கிடுச்சு கால். ஃபஸ்ட்டு பூச்சி வச்சுருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா கண்டிப்பாக பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே காய்ஸ், நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துட்டோம்னா அது நான் பார்த்துடணும். இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் ஒரு விஷயம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னமோ ஒன்று குள்ளமாக ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம அவருக்கு இன்னும் ஒரு ரிப்ளை ஆடியோ கொடுத்துட்டேன். ரிப்ளை இன்னும் ஒரு நம்ம கொடுக்கல. கிணத்துல இறங்க போகிறேன். என்ன ஒன்று பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ நான் அந்த ட்ரைபாட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சு செட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து இப்போது இறங்கி பார்க்க போகிறோம். அதை கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் கோவப்படுவார். பரவாயில்ல, இருந்தாலும் நான் அந்த இடத்துல ஏன் இவ்வளோ ரிஸ்க்காக நான் பண்ணுறேன்னா நம்ம வந்து பார்க்கணும் ஒன்று, இல்லைன்னா என் கண்ணுக்கு தெரியணும், இல்லை அது ஏதாவது ஒன்று நான் பண்ணணும், இல்லை என்னை விட்டு ஓடணும். போகலாம். கைஸ் ட்ரைபாடில் செட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஃப்ரேமில் என்ன பார்த்தாலும் விட்டுறாதீங்க. நைட் விஷயம் காரணமாலும் சரி, இதுலேயும் சரி, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், முடியாது ஒன்றும் கிடையாது. கரெக்டாக கிளம்புறன்ற நேரத்தில் தான் எனக்கு நடந்துச்சு. இப்போது கிணத்துக்கிட்ட போகாதுன்னு சொன்னார். நான் இப்போ ஒரு வேளை போனதுனால இப்படி எனக்கு ஏதாவது சிம்டம் கொடுக்குதா? இதையும் நான் கொஞ்சம் டைட்டாக தான் கட்டணும். ஏன்னா நிறைய கயிறு இருக்கிறதுனால ரிஸ்க் ஆகும். ஸோ
இது மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கொஞ்சம் செட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், கயிறு டைட்டாக இருக்குது. நான் நேராக போய் கேட்க போகிறேன். அவங்ககிட்டே போயிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு, அதையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நான். ஓகே காய்ஸ், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு இறந்தது தெரியல, ஆனால் செத்தவங்க வந்து அவங்க பார்த்ததில்ல, அவங்க அப்பா காலத்தில் செத்தது தான். அப்படின்னா கிட்டத்தட்ட பற்றி 50 வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் அதுக்கு நடுவில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. பேர் வந்து ஓகே நான் இப்போ சொல்லலை, நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். என் கூட தயவு செய்து கம்யூனிகேட் பண்ணுங்க சொல்ல, நீங்கள் இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும், தானே கிளம்பிடுவோம். அதே மாதிரி தைரியமாக இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற விஷயம் நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இவ்வளோ விஷயமும் நான் பண்ணிகிட்ருக்கேன். தவக்கலை இந்த வரேன், உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது காய்ஸ். அது ஆமை மாதிரி தான் நான் நினைக்கணும். அதான் நான் கிட்ட போய் பார்த்துட்றேன். அந்த பேரின் கிட்ட போய் தான் சொல்ல போகிறேன். பயப்படாமல் இருந்தால் எதையும் பண்ணலான்றத. பயம் இருக்கும், பயம் இல்லாமல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அடுத்த விஷயங்களை பற்றி நம்ம சேஃப்டி பற்றி யோசிக்க முடியுது. என்ன நடந்தாலும் எனக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ சேஃப்டி நான் ரொம்ப யோசித்து தான் பண்ணிகிட்ருக்கேன். பயப்படாதீங்க, ஒன்றாகாது, இறங்கலாம். இந்த கேமரா கரெக்டாக செட் பண்ணுவோம். நினைக்கிறேன் கை தெரியுதா? நான் இறங்க போகிறேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிச்சனில் நெருங்கிட்டேன். இதுக்கப்புறமா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது எந்த அளவு லெவலில் இறங்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ கூட வாங்க. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஓரளவு மேட்ச் பண்ணி நின்றுட்டேன். அந்த பேய் இங்கே இறந்த பேர் வந்து ஃபஸ்ட்டு இறந்தவங்க லேடி பேர் தெரியல, ரெண்டாவது இறந்தவங்க பேர் வந்து
ஐயோ என்னவே சொன்னாரே. ஐயோ மறந்துட்டேன். காய்ஸ் நோட் பண்ணிட்டே இருங்க. ஏதோ சவுண்ட் கேட்குது. தண்ணி கொடுக்குறான். விட்டா ஊந்துருவேன். இதோட ரிஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. Guys, கிணத்துக்குள்ள அது ஆமை என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஓகே காய்ஸ், கிளம்பலாம். இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது வேறு ரிச்சுவல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ இந்த தவக்குழி சத்தம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருக்குங்க. தீப்பந்தம் அணைய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட் ஆகிடும். ஸோ நம்ம ரிட்டன் போகும்போது மொபைல் பேட்டரி டல்லாக வச்சு நைட் விஷன் கேமரா மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ரிட்டன் போகும்போது நைட் விஷன் கேமரா தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் போல் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். எனக்கு கொஞ்சம் உடம்பு நர்வஸாக இருக்குது, தவிர பயம் இல்லை. பயப்படாதீங்க. மணி கிட்டத்தட்ட 3க்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. அவர் ரிப்ளை எதுவும் மெசேஜ் பண்ணலை. தீப்பந்தம் முடிய போகுது. இதுவே ஒரு ஆவி மாதிரி இருக்கு பாருங்களேன். உள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒன்றும் இல்லை, நம்மளோட மனப்பிரமாதம் அப்படின்னு நினைக்கணும். செமையாக பசி எடுக்குது. இல்லைன்னா அந்த கயிற்றுலேருந்து இறங்குனதுனால கொஞ்சம் கையெல்லாம் அடிபட்டுருக்கு, அந்த கல் தேய்ச்சிக்கிச்சு. பேசாமல் கீழே குச்சியே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணது ரொம்ப கொஞ்சம் உடம்பு டயர்டாக ஓவர் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம இது கட்டாக போகுது. மொபைலும் நைட் விஷன் கேமரா போகலாம், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே,
புகையோட 2 ஷேடோ தெரியுது தெரியுங்களா? போகலாமா? இங்கேருந்து எனக்கு கரெக்டாக இதில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ கேமரா வச்சுட்டு பண்ணுற முடியுமான்னு தெரியல. ஓகே கைஸ், ட்ரை பண்ணிட்டு நைட் விஷன் கேமரா அந்த கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். நேரத்தில் சரியாக தெரியல. இது இல்லை, பேட்டரி இல்லை, ஆஃப் போகுது. தண்ணி காலியாச்சு. இன்னொரு நாள் வருவேன். இன்னொரு நாள் வரும்னு சொன்னதுக்கு சவுண்டை பார்த்தீங்களா? எப்பயும் போல தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நான் போகிறேன். கொஞ்சம் சத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் சத்தம் கொடுத்துட்டே போனால் பூச்சி இருந்தால் கூட கொஞ்சம் ஓடிடுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபுல்லமாக இதுன்னு ஓடிட்டு இருந்தது. லைட் விஷன் கேமரா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம ஹேண்ட் கேமராவில் ஒரு சில விஷயம் நம்ம பதர்த்து திரும்ப தெரியாது. இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ஓ பாருங்க, டயர்டாக இருக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஸ்ட்ராங் மட்டும் விட்றாதீங்க. கெட் போல்ட் டோன். எஸ். ஓகே காய்ஸ், கேமரா கையில் எடுத்துட்டேன். நைட் விஷன் கேமரா. இதுக்கப்புறம் இதுதான் கிணத்துக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் எனக்கு 2 விஷயம் 3 விஷயம் நான் சொல்கிறத விட நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. போல்டாக இருக்கணுன்றதுனால தான் கிட்டத்தட்ட தூக்கத்தையும் தாண்டி இந்த ஒரு இருட்டில் நிலா வெளிச்சமும் ஃபுல்லாக விட்டு முடிஞ்சிடுச்சு. வெளியே போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த கரெக்டான டைம் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருந்தால் ஒன்றும் நடக்காதுன்றதுக்கு இப்படியே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறதுன்னு தோணுது. நான் விடக்கூடாது. எஸ்கேப் ஆகணும் எந்த சூழ்நிலையும். ஆக்சுவலாக அந்த மொபைலோட இதை பாருங்க, இதில் பார்த்துட்டு தான் வரேன். இடம் வந்து கொஞ்சம் மரம்லாம் ஒரு 4 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் கொஞ்சம் அடர்த்தியாக இடம் இருக்குது. இந்த இதெல்லாம் கண்டிப்பாக பூச்சி போட்டுருக்கோம். கவலையாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த இடத்துல எனக்கு வார்ன் பண்ண மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தது. நான் அதை அப்படி நினைக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன். நான் எங்கேயா போய் இடிச்சுட்டு தான் திரும்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் அந்த கேமரா பார்க்க கிளியராக தெரியுது ஓரளவு. அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா நடக்கிறேன். அது பின்னாடி பாருங்க ஏதாவது இருக்கு. பின்னாடி பாருங்க, முன்னாடி பீஸ்ஃபுல்லாக தான். உடம்புலாம் சிலுக்குது. இங்கே என்னமோ இந்த இடத்துல வந்தால் மட்டும் ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெடிடுது. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது. லைட்டு மழை வர மாதிரி ஃபீல் ஆகுது.
இப்படி பார்த்த உடனே எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது பின்னாடி. ஓகே காய்ஸ், vlog ஒரு வழியாக முடிச்சிட்டேன். உள்ள செம பசி, தண்ணி தாக எடுக்குது. மனசில் தைரியம் மட்டும் குறையக்கூடாது நமக்கு எந்த சூழ்நிலையும். ஏன்னா இது மாதிரி விஷயம் பண்ணுறோன்னு வந்துட்டாலே உயிர் பிரச்சனை வரும்ன்றது தெரியணும். நம்ம தெரிஞ்சால் சேஃப்டி பற்றி யோசிப்போம். ஸோ அவங்ககிட்ட நான் சொல்ல வர விஷயம் இது ஒன்று தான். போல்டாக இருங்க, பயப்படாதீங்க. உங்களை யாரும் நான் பயமுறுத்தணும்னு சொல்லி நான் பண்ணல இந்த வீடியோ. எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து பயப்படாதுன்றதாக தான் பண்ணுறது. சுத்தமாக முடியல. அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, ஓன் ரிஸ்க் எடுத்ததுனால இது நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ எனிவே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 வீக் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வீடியோவில் என்ன எப்படின்னு தெரியல. இதுவரையும் என்னோட மன ரீதியாக எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் அஃபெக்ட் ஆகலை. இந்த ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் இல்லையா. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மை டியர் லவ்லி மதன்ஸ் ஃபேமிலிஸ். குட் நைட்.